ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆங்காங்கே வீடுகளில் தரித்திருந்தாலும் ஆராதிப்பதற்கு இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனத்தை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு வேலை சரீர பிரகாரமாக வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே ஒருமித்தவர்களாய் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனையிலே நம்முடைய மெய்யான பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஆவியோடு உண்மையோடு இந்த ஆராதனைகளை பங்கு பெற்று உம்மை துதிக்க, உம்மை மேம்படுத்த எங்களுக்கு உதவி செய்தாரலாம். இந்த ஆராதனை வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற தெய்வீக ஆற்றலின் வாயிலாக நாங்கள் பலப்படுவதற்கும் உமக்கு சாட்சிகளாக விளங்குவதற்கும் இந்த ஆராதனை ஏற்றதாக உகந்ததாக இருக்கட்டும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் நீங்காத பிரசனம் எங்களை அவரோடு கூட இருப்பதாக. இந்த ஆராதனையின் வாயிலாக உமது அடியார்களாக எங்களை ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகரமையும் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் தீரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீந்திடுவோம். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருளீவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நீரப்புவார் உன் வாழ்நாளை. பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும். சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். பெற்ற பாடம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்னங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகைஸ்தம்பரமாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பேரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாஸ்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. The second lesson is taken from 1 Corinthians chapter 12 verse 1 and from verse 4 to 13. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. வசனம் 4 முதல். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
19 வசனம் முதல் 23 வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to John, chapter 20, verses 19 to 23. யோவான் 20 அதிகாரம் 19 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. தெய்வாவிமானவாசராய் வந்தனல் மூட்டுவீர். உம்மாடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்குவீர். மாக்ரியை செய்குவீர். நீர் சோதி போல் பிரகாசித்து நிர்பந்தஸ்தீதியும் என் கேடும் காட்டி ஜீவனும் மெய்ப்பாதை காண்பியும். மெய்ப்பாதை காண்பியும். புறாவை போல சாந்தமாய் நீர் செட்டை வீரிப்பீர். மெய் சமாதான மாறுதல் நசீருமாருள்வீர். நசீருமாருள்வீர். நீர் பெரும் காற்றை போலவும் வந்தசைந்தருளும். கல்லெஞ்சை மாற்றி பேரன்பை நன்குணரச் செய்யும். நன்குணரச் செய்யும். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய தெய்வீக வார்த்தைகளை சிந்திக்கும்படியாய் செல்கிறோம். ஆண்டவர் என்னோடும் எங்களோடு கூட பேசுவீராக. வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் உடைய தெய்வீக ஆற்றலையும் அனுக்கிரகத்தையும் புரிந்து கொண்டு எங்களை உங்க அர்ப்பணிக்க உதவி செய்தார்கள். இந்த வார்த்தைகளின் மூலமாக என்னோடு உங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை பரிசுத்தாவின் திருநாளாக நாம் அனுசரிக்கிறோம். குறிப்பாக இதை பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்று குறிப்பிடுவது உண்டு. பெந்தைக்கோஸ்தே என்றால் என்ன என்பதை குறித்து நான் கடந்த ஆண்டிலே உங்களோடு கூட தெளிவாக பேசினேன். பெண்டா என்றால் 50, கோஸ்டா என்றால் பண்டிகை. 50வது நாள் பண்டிகை என்பதுதான் அதனுடைய பொருள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான பண்டிகைகள் உண்டு.
பஸ்கா பண்டிகை, அது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்ததை நினைவு கூறுகின்ற பண்டிகை. அதைத் தொடர்ந்து கூடார பண்டிகை. 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே தங்கி தாபரித்த போது அவர்கள் கூடாரங்களில் குடியிருந்ததை நினைவு கூறுவண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த பண்டிகை ஆசரிப்பது உண்டு. 3வது பண்டிகை அல்லது முக்கியமான பண்டிகை பெந்தைகோஸ்தே பண்டிகை, 50வது நாள் பண்டிகை. ஏன் அதை 50வது நாள் பண்டிகை என்று குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், கோதுமை அறுவடை துவங்கியதிலிருந்து வார்கோதுமை அறுவடை முடிகின்ற வரையிலே அறுவடை காலம் 50 நாட்கள் ஆகும். அந்த 50வது நாள் நிறைவிலே அவருடைய காடுகளில் உள்ள வயல்களில் உள்ள அனைத்து விளைச்சல்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துவிடும். எனவே அந்த விளைச்சலை தங்களுக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகவும் அந்த விளைச்சலின் மிகுதியினால் ஏற்படுகின்ற சந்தோஷத்தின் நிமித்தமாகவும் அந்த பண்டிகை மிக சந்தோஷமாக, மிக மகிழ்ச்சியாக, மிக உற்சாகமாக கொண்டாடுவார்கள். அந்த நாளுக்கென்று அவர்கள் எருசலேமில் கூடி வந்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தன்னுடைய சீசர்களுக்கு மற்றும் தன்னை காண்பித்து பரத்துக்கு ஏறி சரியாக 50 நாட்கள் நிறைவேறி இருந்தது. அந்த அதே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டரில் கூடியிருந்த சீசர்கள் மீது இறங்கினார். எனவேதான் நாம் அந்த பண்டிகையை 50வது நாள் பண்டிகை அல்லது பெந்தைகோஸ்தே பண்டிகை என்று குறிப்பிடுகிறோம். இந்த நாளிலே நமக்கு தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையும் ஆற்றலையும் பெற்றவர். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மூவொருவராகிய திரியேக தேவன் என்று சொல்வது இயல்பானது. 3 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற மும்மை அல்லது திருத்துவ கோட்பாட்டை திருமறை நமக்கு சுட்டிக்காட்டுவது மட்டுமல்ல, நாம் அவ்வாறே ஆண்டவரை புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். எனவே பிதாவாகிய தேவனுக்கு எந்த வல்லமை இருந்ததோ, எந்த ஆற்றல் இருந்ததோ, அதே வல்லமை ஆற்றல் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கும் இருந்ததை நாம் மறுக்க முடியாது. பிதா குறுகிய காலம் மட்டுமே ஆதாம் ஏவாளோடு கூட தங்கி இருந்தார், நல்ல உலாவினார், உறவாடினார். பாவம் செய்த பின்பு அவர்களை தம்மிடத்திலிருந்து அகற்றிவிட்டார், அப்புறப்படுத்தி விட்டார். படைப்பாளராகிய தேவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதரோடு நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். பாவம் செய்தபடியினால் அவர்களை தம்மிடத்திலிருந்து அகற்றி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். எப்படியாவது அந்த மாந்தரை திரும்ப தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அவரும் 33 ஆண்டு காலம் மனுமக்களோடு வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பாவத்திலிருந்து விடுதலை மக்களுக்கு தந்து அவர் இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கேறி சென்றார். எனவே மீட்பினை பெற்ற இந்த மனுக்குலத்தை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக அவர் இந்த உலகத்தில் இறங்கினார், ஊற்றப்பட்டார். அந்த நாள் தான் இந்த நாள். கர்த்தருக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தமாக
வாழ வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அவர் நமக்குள் வாசம் பண்ணாவிட்டால், நம்மில் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை போல வாழவும் முடியாது. இயேசு கிறிஸ்து கற்பித்த அல்லது செய்த பணிவிடைகளை இந்த உலகத்தில் நாம் செய்யவும் இயலாது. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஸ்தாபித்த நிலைநாட்டின அந்த ராஜரீக பணிகளை, தேவனுடைய ராட்சிய விரிவாக்கத்தை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார். அவர் நம்மிலே தங்கி தாவரிக்கிறவர், நம் மத்தியில் உலாவுகிறவர். இது மட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்ற வரையிலே அவர் நம்மோடு கூட நிரந்தரமாக இருக்கிறவர். என்னென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவராய் தேற்றவாளன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே அவர் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்வதற்கும் ஆற்றலையும் வலிமை வரங்களை நமக்கு தருகிறார். இந்த நாளிலே 3 முக்கியமான வரங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் திரளாக இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. இருப்பினும் 3 முக்கியமான வரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினால ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அறிவை உணர்த்துகின்ற வரத்தை, ஞானத்தை கொடுக்கின்ற வரத்தை உடையவராக இருக்கிறார். எனவே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் பேதைகளாக இருந்தாலும் ஞானிகளாக மாறிவிடுகிறோம். அறிவில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அறிவாளிகளாக மாறிவிடுகிறோம். இதைத்தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பேதுரும் யோவான் பேசுகின்ற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதையுடையவர்கள் என்றும் கண்டு அவர் பேசுவதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வேதத்தை அவர்கள் படித்தவர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டை குறித்தோ, தீர்க்க தரிசனத்தை குறித்தோ, சங்கீதங்களை குறித்தோ, ஞான இலக்கியங்கள் குறித்தோ அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 5ஆகமம், வரலாற்று புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம். ஆனால் வேதபாரல், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் தெள்ள தெளிவாக ஆணிவேராக அக்குவேராக படித்து வைத்திருந்தவர்கள். ஆனால் அவர்களும் வியக்கின்ற அளவிற்கு, அவர்களும் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அறிவான ஞானமான வார்த்தையில் அவர்கள் பேசுகிறார்கள். அது அவர்களை மட்டுமல்ல, கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் வரை அது சென்றடைகின்ற வார்த்தைகளாக சத்தியமாக இருந்தது. சாதாரண படிப்பறிவற்ற பாமரர்களான அவர்கள், மீன்பிடி தொழிலை மாத்திரம் செய்து வந்தவர்கள், இன்று வேத பண்டிதர்கள் வியக்கின்ற அளவிற்கு ஞானத்தோடும், ஏழை எளிய மக்கள் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு அறிவோடும் பேசுகிறார்கள். இந்த ஞானம் இவர்களுக்கு எப்படி வந்தது, இந்த அறிவு எப்படி வந்தது என்றால், பரிசுத்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கின போது அவர்கள் இந்த விசேஷித்த ஞானத்தை, விசேஷித்த சாமர்த்தியத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதன் வாயிலாக அவர்கள் பிரசங்கத்தின் வாயிலாக ஒவ்வொருடைய பாவமும் தவறுகளும் சுட்டி காட்டப்படுகிற அந்த அளவிற்கு அறிவு கூர்மையான ஞானத்தில் இருந்த வார்த்தைகள், உணர்வையும் புத்தி கூர்மையும் உண்டாக்குகின்ற வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். திரளான
மாற்றம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த அசுத்தமான பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கின்ற அளவிற்கு ஞானத்தோடும் அறிவோடும் அவர்கள் பேசினார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களில் ஒன்று அறிவை உணர்த்துகின்ற, ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற வரம். ஏற்கனவே நான் சொன்ன ஒரு காரியத்தை திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். டிஎல் மூடி அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே ஆண்டுடைய வார்த்தை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆண்டுடைய செய்தியை அங்குள்ள அறிஞர்களுக்கும் அங்குள்ள உயர்பட்ட படிப்புள்ள மாணவ மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் அவர் பேசினார். அவர் பேசி முடித்தவுடனே அவர்கள் வந்து சொன்னது என்னென்றால், நீங்கள் பேசின இந்த அரை மணி நேரம் பேசின இந்த பிரசங்கத்திலே உங்களுடைய வார்த்தைகளில் பிழைகள் இருந்தது, இலக்கண பிழைகள் இருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் மிக குறைவான கல்வி அறிவு படைத்தவன், உங்களைப் போல பட்டம் படித்து பண்டிதராகவில்லை. எனவே நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளில் பிழை குறை இருப்பது சாதாரணமானது. ஆனால் நீங்கள் இவ்வளவு படித்த அறிவு சாமர்த்தியம் நிறைந்த பண்டிதர்கள், புத்தி கூர்மையுடையவர்கள், அறிவாளிகள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மனிதனை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள்? உங்களுடைய வார்த்தையின் வாயிலாக, உங்களுடைய அறிவின் வாயிலாக யாரையாவது நீங்கள் மாற்றி இருக்கிறீர்களா என்று கேட்டார். இடத்தில் பதிலில்லை. ஆனால் அவர் சொன்னார், இந்த ஓட்ட உடைஞ்ச ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின் மூலமாக, அறிவின் மூலமாக நான் பேசுகின்றபடியினால் ஏராளமான குடிகாரர்கள் குடிவிட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஏராளமான திருடர்கள் திருட்டு பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நல்லவராக மாறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் அந்த பழக்க வழக்கங்களை விட்டு நல்லவர்களாக மாறி இருக்கிறார்கள். பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த அநேகர், நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அநேகர் மனமாற்றம் பெற்று பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அனைவரும் வெட்கி தலை குனிந்து போனார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வரம் அறிவை ஞானத்தை உணர்த்துவது மட்டுமல்ல, மக்களை மாற்றுகின்ற அளவிற்கு கூர்மையுடையதாக ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களில் அடுத்தது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஹீலிங் பவர், ஹீலிங் அத்தாரிட்டி, ஹீலிங் கிஃப்ட். பரிசுத்த ஆவியினுடைய வரங்களில் பிரதானமானது குணமாக்குகின்ற வரம். ஏனென்றால் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறாவிட்டால் மக்கள் எளிதில் நம்ப மாட்டார்கள். எனவே அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கரங்களினால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லி மிக அழகாக தெளிவாக குறிப்பிடுகிறார். சப்பானியில் நடக்கின்ற அளவிற்கு அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறுகின்றது. வியாதியஸ்தர்கள், அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சுகமடைகிறார்கள். பலவீனமாக, சுகவீனமாக, அங்கவீனமாக வந்த அனைவரும் சுகம் பெறுகிறார்கள் கண்களுக்கு முன்னால். அவ்வளவு வல்லமையான காரியங்கள், ஏன் மரித்து போனவரை எழுப்புகின்ற அளவிற்கு
அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த சீசர்கள் நடப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஆற்றல், அந்த வரம், வலிமை எங்கிருந்து வந்தது என்றால், பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கின போது அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்ற வரங்களை அவர்களுக்கு தந்தறினார். ஏனென்றால் இந்த ஆவியானவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுவாரானால், அல்லது உங்களையும் நிரப்புவாரானால், அப்படி மகிமையான அற்புதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அது மக்கள் மத்தியில் ஆண்டவர் மீது விசுவாசத்தையும் ஆண்டவர் வழி நடப்பதற்கு ஊக்கத்தை தருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தபடினால் திரளான மக்கள் அவர்களுக்கு பின் சென்றதை பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துவது எளிதான ஒன்றாக இருக்கும். நிறைவாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்ற வரத்தை அவர் தருகிறார். அன்பான பிள்ளைகளே, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் அறிவை உணர்த்துகின்ற வரத்தை தருகிறார். இரண்டாவது அற்புதங்களை செய்கின்ற வரத்தை தருகிறார். மூன்றாவது ஆத்தும ஆதாயம் செய்கின்ற வரத்தை சிலாக்கியத்தை தருகிறார். நாம் அப்போஸ்தலர் 2:41 பார்த்தோம்னா, பேதுருவும் யோவானும் பிரசங்கித்த போது அந்த பிரசங்கத்தை கேட்டு முதல் நாளிலே 3000 பேர் மனம் திரும்புகிறார்கள். அப்போஸ்தலர் 4 நாள்ல 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். 5-14 திரளான புருஷரும் ஸ்திரீகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடமாய் திரும்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும். அன்கவுண்டபிள், எண்ணி முடியாத திரளான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சிவில் சேர்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரம் இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு போதித்தாலும் எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் எந்த ஒரு மனிதரை மாற்றுவது கடினமான காரியம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டு காலத்தை நாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். பெரிய அறுவடை நம்மால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய போதனைகள் எல்லாம் நம்முடைய அறிவு சார்ந்தும் நம்முடைய திறமை சார்ந்துமே இருக்கிறது ஒழிய ஆவியானவருடைய அனுகிரகத்தின்படி ஆலோசனையின்படி அமைவதில்லை. எனவே கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் மாற்றத்தை கொண்டு வருவதாக இருப்பதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்பட்டு வார்த்தைகளை போதித்தால் அது மனிதர்கள் மத்தியில் திரளான மாற்றத்தையும் திரளான திருப்பத்தையும் உண்டு பண்ணி ஆத்ம அறுவடை தருகிறது என்பதை நாம் எங்களின் வாயிலாக காண்கிறோம். சார்ல்ஸ் பின்னி என்ற தெய்வ மனிதர் இங்கிலாந்து தேசத்தில் தன்னுடைய நற்பணியை ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கின்ற போது 20 லட்சம் கிறிஸ்தவர்கள் புதிதாக கிறிஸ்துவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சார்ல்ஸ் பின்னி தன்னுடைய ஊழிய காலத்தில் 20 லட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உடையவராய் அவர் போதித்தபடியினால் வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மக்கள் கதறி அழுவதும் கண்ணீர் வடிப்பதும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுமாக இருந்தது. இன்றைய கால சூழ்நிலையிலே அன்பான பிள்ளைகளை நாம் சிந்திக்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பாடுபட்டாலும் ஒரு துரும்பு கூட
அசைப்பது கடினமான காரியம். ஆவியானவருக்காக, ஆவியானவருடைய நிறைவுக்காக, அபிஷேகத்திற்காக நாம் அவளோடு இருப்பது மட்டுமல்ல, அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என்ன முயற்சி? முதலாவது நம்முடைய பாவங்களை, பாவ உணர்வு பெற வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கரைதிரையற்றவர்களாக மாற வேண்டும். அதற்கு பின்பு பரிசுத்த ஆவி நிறைவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி நிறைவு பெறுவதற்கு நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அது ஓராண்டாக இருக்கலாம், 2 ஆண்டாக இருக்கலாம், ஏன் 10 ஆண்டுகள் கூட 20 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஏனென்றால் நாம் முழுமையான மாற்றம் பெற்ற பின்பு, நம்மிலே நல்ல முதிர்ச்சி பெற்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுவார். நம்முடைய ஜென்ம சுவாவங்களோடு, சரீர பிரகாரமான குணநலன்களோடு வாழ்கின்ற வரையிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த ஆவியானவருக்காக நாம் காத்திருந்து ஜெபிப்போம். அந்த மேல் வீட்டறையில் அவர்கள் காத்திருந்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கினது போல நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் நம் மீது இறங்குவார். அறிவை உணர்த்துகின்ற வரத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்ற வரத்தை நமக்கு தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற வரத்தை தருவார். அப்பொழுது நிச்சயமாய் நம்முடைய இந்த தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாகும். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead.
reminded that the Lord sent His only Son, the Prince of Heaven, to be crucified for us, sinners like us. This great love story serves as a good reminder of how much God cares for us. All He wants us to do is trust Him in these despair times, draw closer to Him, and rely on Him more than ever. So let us find our comfort in the Lord by keeping this entire situation at the Lord's feet and walk away with an assurance that He listens and surely works wonders. Let us pray that we will be able to have our church worship as soon as possible. Pray that the number of COVID-19 infection cases will reduce in Maharashtra and in the entire country. Pray that the number of COVID-19 infection cases will reduce across the world. Let us pray that the COVID-19 positive patients will recover. Let us pray that patients suffering from other diseases will also get proper treatment. Let's pray for God's protection on all doctors, nurses, and all healthcare workers. Pray for God's protection on all police personnel, municipal and other authorities who are on duty during the pandemic. Pray that God's wisdom be on all state and national leadership. Pray for all those who are stranded away from home, whether they have gone for work, studies, or as immigrant laborers. Above all, let us cry out like King Hezekiah to protect this world and its people from this deadly coronavirus. Let us unite in oneness in spirit and pray like the believer's prayer. Let the whole world shake in good health and glorify the Lord whom we all worship. In Jesus Christ's mighty name, we all say Amen and Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெந்தைக்கோஸ்தே திருநாள் அல்லது பரிசுத்தாவின் திருநாள் ஆகிய நாளிலே பரிசுத்தாவினுடைய மகத்துவத்தையும் ஆட்சிமையும் நாங்கள் உணர உதவி செய்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாங்கள் பரிசுத்தாவின் நிறைவை பெறுவதற்காக பாவ மன்னிப்பாக்கிய மீட்பை பெறுவதும் பரிசுத்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதும் இன்றியமையாது என்பதை நாங்கள் உணர உதவி செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படியாவது சீசர்கள் பெற்ற அந்த பரிசுத்த ஆவி நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் எங்களிலிருந்து அப்புறப்படுத்துவீராக. நாங்கள் அந்த நிறைவை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் அறிவோடும் ஞானத்தோடும் ஜீவிக்கவும், நம்முடைய தெய்வீக வல்லமை வெளிப்படுத்தவும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். அதன் வாயிலாக எங்களுடைய தேசம் இந்த உலகம் உமக்கு சொந்தமாக்குவதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்துவீராக. குயவன் கையில் களிமண்ணை போல உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைவுள்ள மனிதர்களாகிய எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு நிறைவான நம்முடைய குணாதிசயங்களினாலும் வல்லமினாலும் எங்களை நிரப்பும். நாங்கள் நமக்கு பயனுள்ள பாத்திரங்களாக பயன்பட்டு அநேகர் நமக்கு சொந்தமாக்குகின்ற சிலாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். குறிப்பாக கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தில், இந்திய தேசத்தில், உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் அந்த கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றுவீராக, விடுவிப்பீராக. அவர்களுமே ஆண்டவர் என்று கண்டுகொள்வதற்கு நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வீராக. இதற்காக பாடுபடுகின்ற உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டு நீர்களை ஆசீர்வதியும். அரசு அதிகாரிகளுக்கும் ஆளுகை செய்கிறவர்களுக்கும் தகுந்த ஞானத்தை தாரும். இந்நாட்களிலே வேலையில்லா திண்டாட்டத்தினால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களையும், உணவுக்கும் உடைக்கும் அங்கலாய்க்கின்ற பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அரசாங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் திருச்சிவர் மீது அக்கறை வைத்து தேவைகளை சந்திக்க உதவி செய்யும். ஆண்டவரே, வெகு விரைவில் என்னுடைய தாக்கம் நின்று போகவும், அது ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் இயல்பொருளாகி ஏற்ற காலத்திலே மக்கள் சகஜமான நிலைக்கு, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவர்கள் தான். உடைய ஆலயம் வெகு விரைவில் திறக்கப்படவும், நாங்கள் அங்கு வந்து உமக்கு நன்றி சொல்லி ஆராதிக்க உதவி செய்யும். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடல்களின் மறையில் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய இருப்பதாக. ஆமென்.